வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 22ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மாலை 4:14 வரை, அதன் பின் அவிட்டம். திதி தேய்பிறை தசமி பகல் 11:58 வரை, அதன் பின் திதி ஏகாதசி. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய முக்கியத்துவம். நாளைய தினம் ஏகாதசி விரதம் மற்றும் சுபமுகூர்த்த நன்னாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. நம்மிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நாம் சென்னை அடையாறில் இருக்கேன். 24/7 எப்பயுமே நமக்கு ஜோசியம் பார்க்குறது தான் வேலை. அதுக்காக எப்பயுமே பார்த்துட்ருப்பீங்களா அப்படின்னா, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, குடும்பம், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஒரு சொல்லாடல் 24 ஹவர்ஸும் பார்க்குறோம் அப்படின்னு என்னுடைய கடமைகள்னு இருக்குது. அன்றாட கடமை, அதே மாதிரி என்னுடைய வழிபாடு, கோயில், அந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஜோசியம் பார்த்துட்டு தான் இருக்கோம், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணி சில நேரங்களில் நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா, யாராவது ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். இல்லைனா நான் டிராஃபிக்கில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், கோயிலில் இருக்கலாம், பூஜையில் இருக்கலாம். இந்த மாதிரி காரணத்தால் மட்டும்தான் தவிர்க்கப்படுமே தவிர, கண்டிப்பாக உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணப்படும். உங்கள் மிஸ்டு கால் பார்த்தேன்னா திருப்பி நானே கால் பண்ணிவிடுவேன். ஜோதிடம் பார்க்குறோம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஆன்லைனில் நம்ம பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால், முன்னாடியெல்லாம் ஆன்லைனில் பார்க்கவே மாட்டோம். ரொம்ப ரேரு, 1-2 ஜாதகம் தான் ஆன்லைனில் பார்ப்போம். ஆஃப்டர் கோவிட்டு இப்போது ஆன்லைன் தான் இப்போ அதிகமாக பார்த்துட்ருக்கோம். 1-2 ஜாதகம் தான் நேரில் வராங்க. ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு நேரம் வசதி. நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரு டைம், அதோடைய செலவுகளும் மிச்சம். வாட்ஸ்அப் காலில் பேசலாம், கூகுள் மீட்டில் பேசலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் என்கிட்ட பேசலாம். ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. கண்டிப்பாக எல்லாத்திற்கும் கட்டணம் உண்டு. அதை யூபிஐ மூலம் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நம்பர், இதில் நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் 9840146335 அப்படிங்கிற நம்பர் தான் என்னுடைய நம்பர். அதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நம்ம பேசிடுவோம். நம்மளுடைய முக்கியமான விஷயமே திருமண பொருத்தம் தான். ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து திருமண பொருத்தம் பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். இது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லை எனக்கு தற்பெருமையான்னு நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். திருமண பொருத்தம் பார்ப்பதில் ரொம்ப சிறப்பாக பார்த்து சொல்கிறோம். சும்மா ஒரு மொபைல் ஆப்லெல்லாம் இன்றைக்கி போட்டு 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியான கிடையாது. இருவரின் ஜாதகத்தையும் நல்லா அலசி ஆராய்ந்து, இந்த வரனுக்கு இந்த வரன் திருமணம் செய்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று நம்ம ரொம்ப உறுதியிட்டு சொல்லி, அந்த ஜாதகம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம வரன் பார்த்து கொடுக்குறோம். அதை 1 மணி நேரத்தில் கொடுத்துறோம். திருமண பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப விஷயங்கள், அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா, தேதி குறிக்கிறதுலேருந்து ஹோமங்கள், பூஜைகளுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணுன்னாலும்
நல்ல விதத்தில் அதை செய்து கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் நம்ம பிரசன்ன ஆருடம் பிரசன்னம் மூலம் பலன் பார்த்து சொல்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். சிசேரியனுக்கு நேரம் குறித்து கொடுக்குறோம். இதுவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது அனைத்தும் நமது வசந்த காலம் அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிறது அடையாறில் இருக்கும். ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு 10, 11ஆம் இடம், 12ஆம் இடம் போன்ற இடங்களில் கிரகங்கள். உங்கள் ராசிக்குள் ஒரு கிரகம், 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம். இதுபோன்று நவகிரகங்களும் இன்றைக்கி அசம்பிள் ஆகிருக்கு. இதில் 12ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள், 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம், 11ஆம் இடத்தில் 2 கிரகம். இந்த 11ஆம் இடம் தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம். இதில் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காட்டுது. ஆனால் 12ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் சேர்வதால் சுப விரயங்கள் ஏற்படும். 7க்குடைய கிரகம் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் திருமண விஷயங்கள் நடக்கும். மேஷராசியில் பிறந்த இளம் வயதுக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ முகூர்த்த நேரம் வந்தாச்சு. கெட்டி மேளம் கூட்டப்போகுது. உங்கள் வீட்டில் வாழை இலை, வாழை மரம், தோரணங்கள் இதெல்லாம் கெட்ட போகிற நேரம் வந்தாச்சு. சுப விஷயங்களுக்கான செலவுகள் செய்யக்கூடிய நேரம் இது. இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சமாக இருப்பது என்பதே ஒரு பெரிய விசேஷம். பொதுவாக இந்த பங்குனி, சித்திரை இந்த மாதங்களில் தான் சுக்கிரன் உச்சம் பெறுவார். பொதுவாக ஒரு கிரகம் புதன், சுக்கிரன் இதெல்லாம் ஒரு மாத காலம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கலாம். சில நேரங்களில் ஒரு 40 நாள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வக்ரத்தில் போய் அதிசாரம் பெற்று திருப்பி ஒரு 20 நாள் அங்கே இருக்கும். ஆனால் இப்போது இந்த சுக்கிரன் ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் அவர் மீனத்தில் இருக்க போகிறார். சரி, இவ்வளோ கொஞ்ச காலத்தில் நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமானா குயிக் மணி பண்ணிவிடுவீங்க. ஷார்ட் டைமில் ஒரு மேசிவாக ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். செல்வச் செழிப்பு ஏற்பட போது இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பணம் பரிவர்த்தனை அதில் தான் பிரச்சனை ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இருக்காது. புதிதாக ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னா அதை ஓரிரு நாட்களுக்கு பிறகு செய்யலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். குரு 9ஆம் தனது 5ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2க்குடைய கிரகம் 9ஆம் இடத்தில் இருக்கார். தனஸ்தானத்திற்குரிய கிரகம் 9ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இந்த மாதிரியான கிரகம் இப்போல்லாம் இன்றைக்கி பெரிய ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய கிரகமைப்பு. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும், யோகமும் லாபமும் நிறைந்த நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிலம் அல்லது வீடு கட்டும் யோகம், சொத்து வாங்கக்கூடிய யோகம். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி அமையலை, ப்ரைம் லொக்காலிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க, பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, அந்த ஓனர் உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. அவரும் விற்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனால் விற்றா உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுப்பாங்க. சில பேர் கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்கக்கிட்ட பேசுவாங்க, நம்மக்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. மற்றவர்கள்கிட்ட அவர் கேட்கக்கூடிய விலையை விட நம்ம அதிகம் கொடுக்குறோன்னு சொன்னால் கூட நமக்கு சில பேர் தரமாட்டாங்க. இப்போ முயற்சி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. நிலம் அமையும், வீடு கட்டும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு சூப்பர் டே அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையாக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 2க்குடைய கிரகம் உச்சம். 2ஆம் இடத்தை தனகாரகன் பார்க்குறார்.
இது மாதிரியான ஒரு கிரக அமைப்பு ரொம்ப ரேராக கிடைக்கும். 2ஆம் இடத்தை தனகாரகன் பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்திற்கு அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். பிரமாதமாக இருக்குது. திருமண வரன் அமையும். பொன் பொருள் ஆபரணங்கள் சேரும். வருமானங்கள் இரட்டிப்பாகும். குடும்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் ஒரு உள்பூசல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ளேயே பேச மாட்டாங்க. ஆனால் வெளியே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பது போல் தெரியும். அதெல்லாம் மாறி உங்களுடைய கருத்துக்கு அவர்கள் ஒரு நல்லிணக்கமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க செவி சாய்ப்பாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். தாய் தகப்பனாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த உறவு முறைகளில் ஒரு விரிசல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம் இது. அதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், நல்ல நாள். துலா ராசி மற்றும் ரிஷபராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ உச்சமாக இருக்கார். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு யாருக்கு சொல்லணும்னா ரிஷபத்துக்கு. அடுத்த கேட்டகரியில் தான் துலாம் வரும். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறார். உங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்சமாகிறார். இருந்தபோதும் சுக்கிரன் தான் உச்சம்தான். அதனால் பணம் செல்வ செழிப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகிற நேரம் இது. உங்களுடைய எண்ணத்தை கடவுளிடம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற நேரம். மகாலட்சுமி கடாட்சம் கிடச்சிருக்கு. பணம் பிரமாதமாக வரும். எங்கெங்கெல்லாம் இருந்தோ வரும். இப்போ பணம் உங்களுக்கு அவமரியாதை பண்ணவங்க, உங்களை மதிக்காமல் போனவர்கள், சொந்த பந்தங்கள், இவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்த்து திரும்பி வருவாங்க. நிறைய இப்போ நல்லதெல்லாம் நடக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழில், வர்த்தகம், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதில் உயர்வு உண்டு. சம்பள உயர்வு உண்டு. நீங்கள் தேவைப்பட்ட இடம், போக வேண்டிய இடம், ஆசைப்பட்ட இடம், வெளிநாடு சுற்றுப்பயணம், இது மாதிரி எதை ஆசைப்பட்டாலும் அது நிறைவேறப் போக நேரம் இது. சூப்பரான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7-12 கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் சில ராசிக்காரர்களுக்கு தான் நன்மை செய்வார். விருச்சிக ராசிக்கும் அது நன்மையைத்தான் செய்யப்போகுது. அந்த கிரகம் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறது. அதனால் ரொம்ப பெரிய யோகம் இது. 7 கூடையவன் 5இல் உச்சம் பெற்றால், அதுவும் ஒரு சுபகிரகம் உச்சம் பெற்றால் பெரிய புகழை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ புகழ் உச்சிக்கு செல்ல போகிறாங்க. இது வரைக்கும் உங்களை யாருன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஐடென்டிட்டி வெளியே தெரிய போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ப்ராடக்டாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம். நிறைய பேர் உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த தெருவில் இருக்காருங்க, அவர் போங்க, அவர் உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. கௌரவ பதவிகள், பட்டங்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஒரு ஹானர் பண்ணுவாங்க. கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போற்றி மாலை மரியாதையெல்லாம் செய்யக்கூடிய நேரம் இது. அதிக அளவில் நன்மை நடக்க போகிற நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் இது. இந்த சுக்கிர பகவான் இப்போ உச்சமாக இருக்கார். இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் ராசி அதிபதி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கார், உங்கள் ராசியை பார்த்து. இருந்தாலும் கடன் வாங்கும் எண்ணம் சிலருக்கு ஏற்படும். அதை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த கிரகநிலை உங்களை ஒன்றும் பண்ணாது. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7 கூடிய கிரகம் அவர் ராசியை கடந்து கொண்டு இருக்கார். இன்றைக்கி சந்திரனின் நட்சத்திரச்சாரத்திலும் செவ்வாயின் நட்சத்திரச்சாரத்திலும் சந்திரன் உலவக்கூடிய ஒரு நாள். செவ்வாயின் நட்சத்திரம் அவிட்டம், அதில் சந்தரிக்கும் போது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அவர் லாபாதிபதி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மிகவும் நன்மை செய்யக்கூடிய ஒரு நட்பு கிரகமான சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அதனால் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், வெளிநாட்டிலிருந்து உதவி, கரன்சி, டாலர்ஸ், இந்த மாதிரி பவுண்ட்ஸ், இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது. வேற்று மொழி மதம் அல்லது வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேறு மதக்காரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மிக யோகமான நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பர் நாள் இது.
கிரக நிலைகள் அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கிரகங்கள் குமிஞ்சு உட்கார்ந்துருக்கு. பணச்செழிப்பு ஏற்படும், செல்வச் செழிப்பு ஏற்படும், வருமானம் தங்கு தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். பல 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 பலான்னு காசு கொட்டப்போகுது. அந்தளவுக்கு ஒரு பெரிய யோகமான நாள். அதே மாதிரி நிறைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களோடு இப்போ நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு குடும்ப விசேஷங்கள் உண்டு. அதில் பழைய சொந்த பந்தங்கள், அதாவது நமக்கு டச் இல்லாத சொந்த பந்தங்கள், அவருக்கு அவர் சொந்தம், அவருக்கு அவர் சொந்தம், அப்படி இருக்கவர்கள்லாம் இப்போ உங்களுக்கு டச் ஆகி உறவு முறைகளில் விட்டு போன சொந்தங்கள்லாம் இப்போ உங்கள்கிட்ட பேசி சில ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களால உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றி. மீனராசிக்காரர்களுக்கு 5 கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில். இது ஒரு யோகம். 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ராசிக்குள் அதிகமாக கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு தலை சுத்தல், மயக்கம், பித்த வாந்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் உணவு முறையில் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நமக்கு ஒவ்வாத விஷயங்களை சாப்பிடாமல் இருக்கணும். எண்ணெயால் செய்யப்பட்ட பலகாரங்களை சாப்பிடாமல் இருக்கணும். கொஞ்சம் தலை சுத்தல், மயக்கம், வாந்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். இருந்தபோதும் உங்களுடைய தொழில், வியாபாரம், வருமானம் அதற்கு பஞ்சமில்லை. உடல் நலத்தில் மட்டும் அக்கறையும் கவனமும் இருந்தால் இது யோகமான நாளே.